வேல்யூ, மொமெண்டம், குவாலிட்டி. ஒரு ஃபண்ட் இது எல்லாமே கம்பைன் பண்ணுச்சுன்னா எக்ஸாக்ட்லி சுந்தரம் மல்டி ஃபேக்டர் ஃபண்ட் இதை தான் எய்ம் பண்ணுறாங்க வித் அன் ஆக்டிவ்லி மேனேஜ் ட்விஸ்ட். பட் இது ஸ்மார்ட் இன்வெஸ்டிங்கா இல்லை டூ காம்ப்ளெக்ஸ் ஃபார் இட்ஸ் ஓன் குட்டா? வாங்க இன் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த NFOவை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு NFO அப்படின்றதுனால 2 ஜூலை 2025க்கு ஓப்பன் ஆகி 16 ஜூலை 2025க்கு இது க்ளோஸ் ஆகுது. அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப், இது பிலாங் பண்ணுற கேட்டகரி ஈக்விட்டி திமேட்டிக், அண்ட் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா BSE 200 TRI. அண்ட் எக்ஸிட் லோட் வந்து சப்போஸ் 1 இயர்க்குள்ளே ரிடீம் பண்ணிங்கன்னா 1% அப்ளை ஆகுது. என்ட்ரி லோட் கிடையாது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹100 தான். அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து மிஸ்டர் ரோஹித் செக்சாரியா, மிஸ்டர் தேவ்ஜேந்திரா ஸ்ரீவத்சவா அண்ட் மிஸ்டர் சந்தீப் அகர்வால். அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்கணுமே குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இதில் இருக்கிற ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே இது வந்து இதோட யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு மல்டி ஃபேக்டர் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி லாங் டேர்மில் கேபிட்டல் க்ரோத் ப்ரொவைட் பண்ணணுன்றது தான் இதோட ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இந்த NFO பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் வர்த்தா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 மல்டி ஃபேக்டர் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஸ்மார்ட்டர் ஸ்டாக் செலெக்ஷன். இந்த ஃபண்ட் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க லைக் குவாலிட்டி, லோ வாலட்டாலிட்டி அண்ட் ஆல்ஃபா டு பிக் ஸ்டாக்ஸ். அது எது வந்து பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பிக் பண்ணுறதுக்காக. அண்ட் நம்பர் 2 ஆக்டிவ்லி மேனேஜ்ட் அட்வான்டேஜ். இப்போ பாசிவ் ஃபேக்டர் ஃபண்ட்ஸ் கம்பேர் பண்ணோன்னா இதில் வந்து ஃபண்ட் மேனேஜரால் ஆக்டிவ் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ போர்ட்ஃபோலியோவை பியாண்ட் ரிஜிட் இண்டெக்ஸ் ரூல்ஸில் இவர் வந்து ஃபைன் டியூன் பண்ண முடியும். அண்ட் நம்பர் 3 ப்ராட் யூனிவர்ஸ். ஸோ இதோட ஸ்டாக் பிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டாப் 200 கம்பெனிஸ்லேருந்து வர்றதுனால இட் கிவ்ஸ் எ குட் பேலன்ஸ் பிட்வீன் லார்ஜ் அண்ட் மிட் கேப்ஸ். அண்ட் நம்பர் 4 டைவர்சிஃபைட் ஃபேக்டர் எக்ஸ்போஷர். ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸை நம்ம கம்பைன் பண்ணுறதுனால ஒரு ஒன் ஸ்டைல் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ண முடியுது. ஜஸ்ட் லைக் வேல்யூ இல்லைனா ஜஸ்ட் மொமெண்டம் சூஸ் பண்ணுறது கம்பேர் பண்ணா. நம்பர் 5 சூட்டபிள் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் சீக்கிங் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எதை எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் மார்க்கெட் சைக்கிள் ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ்க்கு தான் எய்ம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் வியூ இருக்கோ அவங்களுக்கு இது ஐடியலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ கான்ஸ், டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி மே நாட் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மல்டிபிள் ஃபேக்டர் இன்வெஸ்டிங்ன்றது ரெகுலர் லார்ஜ் கேப் இல்லை ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் அதனால கன்ஃபியூஸும் பண்ணலாம். நம்பர் 2 பர்ஃபார்மன்ஸ் கேன் லேக் இன் ட்ரெண்டிங் மார்க்கெட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தீம் வச்சுக்கலாம் லைக் மொமெண்டம். இப்போ இதுதான் வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் புல் மார்க்கெட்டை டிரைவ் பண்ணுற ஒரு ஃபேக்டராக இருக்குது அப்படின்றப்ப இந்த ஃபண்ட் அண்டர் பர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது. அண்ட் நம்பர் 3 ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஈக்குவல் டு ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இது ஒரு பாசிவ் ஃபண்ட் இல்லாததுனால இந்த ஃபண்ட் உங்களுக்கு ஹையர் ஃபீஸ் சார்ஜ் பண்ணலாம். ஸோ ஆல்ஃபா ஜென்ரேஷன் மஸ்ட் ஜஸ்டிஃபை the cost. And number 4 new strategy அப்படினா limited track record. இப்போ மல்டி ஃபேக்டர் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி இந்தியாவுக்கு ரொம்ப நியூ. ஸோ இந்த ஃபண்ட்க்கு லாங் டேர்ம் ஹிஸ்ட்ரியும் அவ்வளோவா கிடையாது, ஏன்னா இது ஒரு NFO. ஸோ இந்த மாதிரி சில ட்ராபேக்ஸ் இருக்கு. அண்ட் நம்பர் 5 இட் ஸ்டில் டிபெண்ட்ஸ் ஆன் மேனேஜர் எக்ஸிக்யூஷன். ஒரு ரூல் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் இருந்தாலுமே இதோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெல்லாக அந்த ஃபண்ட் மேனேஜர் இதை அப்ளை பண்ணுறாங்க இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம மைண்டில் வச்சு தான் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ வாட் இஸ் த ஃபைனல் டேக் அவே? இப்போ சுந்தரம் மல்டி ஃபேக்டர் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் ஃபேக்டர்ஸை ஆக்டிவ் டிசிஷன் மேக்கிங்கோட பிளெண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர், உங்களுக்கு இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் விட இல்லை ஒரு ஃபேக்டர் பேஸ்ட் இன்வெஸ்டிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இட் வுட் பி வர்த் எக்ஸ்ப்ளோரிங். பட் நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் பிளானட்டை கன்சல்ட் பண்ணுங்க. ஒரு ப்ரொஃபஷனலாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்க இல்லை ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் லைக் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கவும் அவ்வளோ வில்லிங்காக இல்லைனாலுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுவும் எஸ்பெஷலி NFOல இன்வெஸ்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்டில் அப்படின்னா ஆல்ரெடி இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் சிமிலர் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்கு வித் அ ட்ராக் ரெக்கார்ட். அதுவும் ட்ராக் ரெக்கார்டுன்றப்போ அட்லீஸ்ட் 7 to 10 years. ஸோ அது லாங் டேர்ம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் சைக்கிள்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹைஸ் அண்ட் லோஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு அனலைஸ் பண்ணி உங்களால் கால்குலேட்டட் ரிஸ்க்
ரிஸ்க் எடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் இங்கே இது ஒரு NFO, ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ அண்ட் ரிசர்ச் எதுவுமே இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும், ஒரு பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஆட் பண்ணணும் ஃபண்ட்ஸ் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஃபண்ட் வந்து தேடுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். இது ஒரு NFO அண்ட் ஆல்சோ அதில் ஆன் டாப் ஆஃப் தட் இட் இஸ் திமேட்டிக் ஃபண்ட். ஒரு சீசன் இன்வெஸ்டருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு திமேட்டிக் ஃபண்ட்லேருந்து எப்போ என்ட்ரு ஆகணும் எக்ஸிட் ஆகணுன்றது ப்ரிடிக்ட் பண்ணுறது இட்ஸ் ஹார்ட். ஸோ அந்த மாதிரி உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாதனாலுமே நீங்கள் இதில் என்ட்ரு ஆகிறது யூ கேன் அவாய்ட் இட். அங்கே உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோலையுமே ஆட் பண்ணுறது இதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா சப்போஸ் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் தான் பாதிக்கப்படும். அண்ட் ஆல்வேஸ் நீங்கள் வந்து சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கன்சல்ட் பண்ணியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லாப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே அதோட சூட்டபிலிட்டி பார்த்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ், டைம் ஹாரிசான், ரிஸ்க் டாலரன்ஸோட அலைன் ஆகுதா அப்படின்ட்டு அவங்க பார்த்து தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க ஃபார் அ பெட்டர் அவுட்கம் இன் லாங் டேர்ம் பீரியட். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலோட கைடன்ஸ் மூலியமாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.